KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இந்தியா மேட்ச் மட்டும் நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம மற்ற மேட்செல்லாம் பதிவு பண்ண முடியாது. ஏன்னா காலையில் 6 மணிக்கு மேட்ச் இருக்குது. அது டைமிங் சரியாக வராது. ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா கூட டெலகிராமில் கொடுக்க முடியாது, அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு. அதனால் சரியாக வராது. அப்படிங்கிறனால இந்தியா மேட்ச் மட்டும் நைட்டு தான் நடக்குது எல்லா மேட்சுமே. அதனால் இந்தியா மேட்ச் மட்டும்தான் நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் அயர்லாண்டு. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா நியூயார்க்கில் நடக்குது. நம்ம நாட்டு நேரம் 8 மணி இரவு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலைல 10:30, யூஎஸ்ஏயில் 10:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் மழை வருது. இடையில மழை பெருசாக இல்லைனாலும் நேற்று மேட்செல்லாம் இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாந்து அந்த மேட்ச் வந்து மழை வந்து மேட்சை கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் மழை இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு மழை வந்துருச்சு. இப்படியும் மேட்ச்சு ரிசல்ட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 10:30 11 வரைக்கும் சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. சந்திரன் அஸ்தமனம், புதன் அஸ்தமனம், சுக்கிரன் அஸ்தமனம், அப்படி 3 கிரகங்கள் அஸ்தமனமாக ஆயிருக்கு. 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரோஹி நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. அப்போ மொத்தம் மேட்ச் வந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நடக்குது. அப்படின்னா முதல் ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூரியன் இருக்கார். அதுக்கப்புறம் சந்திரன் வந்துடுறாரு. இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஒரு வெப்சைட்டில் போய் எடுத்தேன், அந்த பிளேயர்ஸ் சொல்கிறேன். அதிலேருந்து யார் யார் வர்றாங்களோ அவங்கள நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவருடைய தலைமையில் வி கோலி, ஆர் பண்ட், எஸ் யாதவ், எஸ் துபே, ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா, ஏ பட்டேல், கே யாதவ், ஜே பும்ராக், ஏ சிங் இவங்கெல்லாம் விளையாடுறதா சொல்லியிருக்காங்க. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஏ பால் பிர்னே, பி ஸ்டெர்லிங், எல் டக்கர், ஹெச் டெக்டர், சி கேம்பர், ஜி டொக்ரல், ஜி டெலானே, எம் அடைர், சி யங், ஜே லிட்டில், பி மெக்கார்த்தி இவங்கெல்லாம் விளாட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து நிறையா பேர் சொல்ல போகிறதில்ல. 2 டீம்லேயும் 11 பேர் தான் சொல்ல போகிறேன். அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 11 பேரும், அயர்லாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 11 பேரும் சொல்ல போகிறேன். வின்னிங் ரிசல்ட் யார் வின் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிறங்க. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தோம்னா எஸ் யாதவ், எஸ் துபே, ஆர் ஜடேஜா, கே யாதவ், ஏ சிங் இவங்களை எடுத்துக்கலாம். ஐஆர்இ ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ பால் பிர்னே, எல் டக்கர், ஜி டெலானே, எம் அடைர், சி யங், ஜே லிட்டில் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 11 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 11 பேரில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஏ பால் பிர்னே, எல் டக்கர், ஜி டெலானே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவ்வளோதான். இந்த பக்கம் இந்தியா சைடு வி கோலி, ஆர் பண்ட், எஸ் யாதவ், எஸ் துபே, ஆர் ஜடேஜா, ஏ பட்டேல், ஜே பும்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். இதில் 11 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ 2 டீமுக்குமே இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பிளேயர்ஸும் ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் உள்ள பிளேயர்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க, யார் யார் சேஞ்ச் ஆகுதுங்கிறத. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் வருது, 3 நட்சத்திரங்கள் வந்து அஸ்தமனம் ஆகிருக்கு. அதுபோக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் கடக லக்கணத்துலேயும் அதுக்கப்புறம் சிம்ம லக்கணத்துலேயும் வருது 1 மணி நேரம். செகண்ட் இன்னிங்ஸு சிம்ம லக்கணத்தில் 1 மணி நேரமும் அதுக்கப்புறம் கன்னி லக்கணத்தில் 30 நிமிஷம் நிற்கிது. மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் 2 டீம்லேயுமே இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான், ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான், ஓப்பனர்ஸு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நான் வந்து ரோஹித் சர்மா எடுக்கலை. அதே மாதிரி ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பி ஸ்டெர்லிங் அவர் எடுத்திருக்கேன். அதே தான் ஐஆர்இ ஃபீல்டிங் பண்ணால் நான் அவர் எடுக்கலை. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ரோஹித் சர்மா நான் எடுக்கலை. இப்படி சில மாற்றங்கள்லாம் இருக்கும். கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க, என்ன வீடியோவில் சொல்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த 11 பேரை எழுதிக்கிறங்க. அப்படி தான் எழுதி நீங்கள் செட் பண்ணி பண்ணாதான் நல்லாயிருக்கும்.
இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ச்சு சிச்சுவேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஆர்இ 2க்குமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்கோர் வந்து பெருசாக வர்ற மாதிரி தெரியலை. ஏன்னா 2 டீமுக்குமே சமமாக இருக்குது. அதே ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஐஆர்இ ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா டாஸ் போட்ட உடனே இந்த மேட்ச் க்ளோஸாக போகும். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிருச்சு அப்படின்னா க்ளோஸாக போகும். அதே ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் அந்தளவுக்கு க்ளோஸாக போகாது, குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸு முழுமையாக நடந்துடும் 1.5 மணி நேரம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த 1 மணி நேரம் சிம்மல கணத்துருக்காங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே மேட்ச் முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணுதுன்னா இந்தியா வந்து ஒரு 2 பேரோட முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு விக்கெட் வேணால் விழுகலாம். அதாவது சர்மா அவர் ஓப்பனராக இறங்கினாரா எப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் ஃபஸ்ட்டு இறங்கினார்னா அவர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னாக்க விராட் கோலி, ரிஷப் பண்ட், யாதவ் 3 பேரே கூட மேட்ச்சை முடிச்சிடலாம் இந்தியா ஃபீல்டிங் பண்ணால். அதே மாதிரி ஐஆர்இ ஃபீல்டிங் பண்ணால் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஓரளவு ஸ்கோர் வந்துடும். அது தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாதவ், துபே, ஜடேஜா. அதே மாதிரி ஐஆர்இயில் பால் பிர்னே, டக்கர், டெலானே இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். அப்போ 6 பேர் சொல்லியிருக்கேன். இது போக ஜே பூம்ராக் அவருக்கும் லிட்டில் அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அப்போ 8 பேராக எடுத்துக்கிறங்க. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நான் பூம்ராக் எடுக்கலை. ஐஆர்இ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நான் லிட்டில் எடுக்கலை. இது 2 பேரும் கொஞ்சம் பின்னி வர மாதிரி இருக்குது. ஒரே அமைப்பில் வர்றதுனால ஒருவேளை கூடுதல் விக்கெட் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நிறையா மேட்ச்சில் அப்படி தான் வந்திருக்கு. இந்த டீமில் இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பூம்ராக் எடுக்கலை அப்படின்னா அந்த லாஸ்ட் மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச்சில் அந்த மாதிரி எடுக்காமல் விட்டுருந்தேன்னா அவர் வந்து 4 விக்கெட் போடுறாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஓரளவுக்கு சமமாக வருது. இந்த 2 பவுலர் இருக்குது இந்தியாவில். பூம்ராக் அயர்லாந்தில் லிட்டில். அதனால் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் பார்த்துக்கிறங்க. கூடுதல் விக்கெட் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறப்ப 8 பிளேயரு பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படி எடுத்துக்கிறங்க. நாளைக்கு அடுத்த மேட்ச்சு இந்தியா மேட்ச் என்னங்கிற பார்த்து நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.